வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்துடைய இந்த ஊடகங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எவ்வளவு தரங்கெட்டு போய் விஜயகாந்த் அவர்கள் இந்த ஊடகங்களை பார்த்து தூ அப்படின்னு துப்புனார். அன்றைக்கி அவரை எல்லாருமே ட்ரோல் பண்ணோம். ஆனால் அவர் துப்புனதில் 1% கூட தப்பே இல்லை அப்படிங்கிறத இன்று வரைக்கும் இந்த ஊடகங்கள் தொடர்ச்சியாக உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா சேனலுமே லைவ் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அன்றைக்கி தமிழக ஊடகங்கள் பண்ண அந்த அட்ராசிட்டிக்கு பார்த்திங்கன்னா அளவே கிடையாது. பாஜகவுடைய அந்த சீட்டு குறைஞ்சதை பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் தோல்வி அப்படின்னு காங்கிரஸு, இங்கே இருக்கக்கூடிய திமுக, விசிக, மதிமுக இவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க. அது வேறு விஷயம். ஏன்னா அவங்களே பார்த்திங்கன்னா பெரும்பான்மையில் ஆட்சி வந்துடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது சீட்டு குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுனால அவங்க கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழக ஊடகத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நெறியாளர்னு சொல்கிறவங்க, செய்தியாளர்னு சொல்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாஜக சீட்டு குறைஞ்சதை கொண்டாடுறாங்க. பாஜக ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்து விட்டது அப்படின்னு கொண்டாடுறாங்க. கூட்டணி ஆட்சி வருமா, இந்தி கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு வாய்க்கூசாமல் பேசுகிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு இந்த டிவி விவாதங்களில் பேச வந்தவங்க அத்தனை பேரையும் எடுத்து பாருங்கள். அத்தனை பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்பாளர்கள் மட்டும்தான் அங்கே வராங்க. அது எப்படி தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவனுங்களை மட்டும் கூட்டிகிட்டு உட்கார வச்சு சான்ஸ் கொடுக்குறீங்க? அத்தனை பேரும் மோடியை திட்டுறது, பாஜகவை திட்டுறது, அண்ணாமலையை திட்டுறது, என்ன பொய் பேச முடியுமோ அத்தனை பொய்யும் அங்கே உட்காந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசுகிற போது அந்த நெறியாளர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார், மிக்சர் சாப்பிட்டுட்டு இருப்பார். அவங்க பேசுகிறத எதுக்குமே குறுக்கிட மாட்டார். அத்தனையும் உட்காந்து அப்படியே ரசித்து கேட்டுட்டு இருப்பார். அவன் பொய்யே சொல்லுவான், ஆனாலும் இவர் வாய் பேச மாட்டார். ஆனால் அதுவே அந்த இடத்துல ஒரு பாஜக ஆதரவாளர் இல்லை பாஜக கட்சிக்காரர், ஒரு அதிகாரப்பூர்வ ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது அங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பேசவே விட மாட்டார் இந்த நெறியாளர். நம்ம அவர் திமுகவை பற்றியோ ஸ்டாலினை பற்றியோ ஏதாவது பேசுகிறதுக்கு வாயை திறந்தார் அப்படின்னா இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி வாயை அடக்கிடுவாங்க. அது ஒன்று. இரண்டாவது பாஜகவுக்கு எதிராக இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் சொன்னால் கூட அந்த விளக்கத்தையும் பார்த்திங்கன்னா முழுசாக கேட்க விட மாட்டாங்க. ஏன்னா முழுசாக கேட்டால் தான் மக்களுக்கு புரிஞ்சிடுமே. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக சொல்லக்கூடிய பொய்களை அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது தானே இங்கே இருக்கக்கூடிய தமிழக ஊடகத்தோட வேலை. அதுக்கு இந்த வேலைக்காகத்தானே இந்த நெறியாளர் அப்படின்னு இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களையெல்லாம் வேசி ஊடகங்கள்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? இந்த ஊடகம்லாம் வேசி ஊடகங்கள். இந்த நெறியாளர்னு உட்கார்ந்துருக்கிறவங்க அத்தனை பேரும் வேசித்தனம் பண்ணுறவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மை. அதை சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. பாஜக சீட்டு குறைஞ்சி போச்சு, அதையும் கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 40க்கு 40 ஜெயிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் எதிர்பார்த்தது தான், ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் கிடைக்கல. ஆனால் அதை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இப்படி கொண்டாடுறாங்க. பாஜகவுக்கு தமிழகத்தில் இடமில்லை அப்படின்னு யார் சொல்கிறது? அதை திமுக சொல்லட்டும், காங்கிரஸ் சொல்லட்டும், விசிக சொல்லட்டும், அவங்க அரசியல் கட்சிகள் அவங்க சொல்கிறாங்க. பாஜக இங்கே பதிலடி சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அது வேறு. டிவி விவாதத்தில் உட்காந்து நெறியாளர் உட்காந்துட்டு இதெல்லாம் சொல்கிறது தான் உங்களோட வேலையா? அப்போ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், பொதுமக்களுடைய கருத்துக்கள் கூட அதுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்க? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் விட ஒரு அசிங்கமான விஷயம் தமிழக ஊடகங்கள் செஞ்சது என்ன அப்படின்னா, தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தோல்வியை இந்த ஊடகங்களும் இந்த செய்தியாளர்களும் இந்த நெறியாளர்களும் எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க, எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். பாஜக மாநில தலைவர் தோல்வி முகம்னு திரும்ப திரும்ப நியூஸ் கார்டு போட்டதாகட்டும், மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா யார் முன்னிலையில் இருக்காங்களோ அவங்க பேரை சொல்லுவாங்க. ஆனால் கோவை தொகுதியில் மட்டும் அண்ணாமலை பேரை தான் சொல்லுவாங்க. அப்போ அதுலேயே தெரியுது யார் இங்கே முக்கியமானவர்கள் அப்படின்னு. சரி, ஓகே, அதை கூட விட்டுறலாம். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு மறுநாள் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறார். அதுக்கு இவங்க நியூஸ் கார்டு எப்படி போடுறாங்க, அதுக்கு இவங்க டைட்டில் எப்படி போடுறாங்க? தோல்விக்கு பிறகு அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பு. எப்படி தோல்வி அண்ணாமலைக்கு மட்டும்தானா? இந்தி கூட்டணிக்கு தோல்வி இல்லையா? தோல்விக்கு பிறகு இந்தி கூட்டணி சார்பாக ஸ்டாலின் உரையாற்றுகிறார் அப்படின்னு நீ நியூஸ் கார்டு போடுவியா? அங்கே மட்டும் வெற்றி. தமிழகத்தில் மட்டும்தானே ஜெயிச்சிருக்காங்க. தமிழகத்தில் பாஜக ஜெயிக்கலை. அதே மாதிரி வட மாநிலங்களில் நிறைய மாநிலங்களில் காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. இப்போல்லாம் ஒன்று தானே.
அவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொள்ளும் இந்த தமிழக ஊடகங்கள் தான் பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மீடியாவை வந்து கோடி மீடியான்னு சொல்கிறாங்க. அந்த கோடி மீடியான்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறேன். அவங்க செய்கிறதே தானே நீயும் செய்கிற. ஆனால் அவங்களாவது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு, கம்யூனிஸ்ட்டுக்கு, திரிணாமுல் காங்கிரஸுக்கு, அதாவது பாஜகவுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவங்க வாய்ப்பு தராங்க. நீங்கள் அங்கே போய் பேசலாம். ஏன் திமுக காரன் போய் பேசுகிறானே சரவணன், மில்டிங் சரவணன், அவர் போய் இங்கிலீஷில் பேசிட்டு வருவார், போய் வாங்கி கட்டிட்டு வருவார். நாம் தமிழர் கட்சி கூட நிறைய பேர் நிறைய தடவை பேசியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு தராங்க. நீ அப்படி தரியா? இங்கே இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் அப்படி தராங்களா? இங்கே விவாதம்லாம் எப்படி நடக்குது? திமுகலேருந்து ஒருத்தர், காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர், விசிகாலேருந்து ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமுக சார்பு உள்ள ஒரு நடுநிலையாளர், அப்புறம் நெறியாளர், இவங்களே 5 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஜகவிலேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அதுவும் பாஜக இப்போ தான் வந்து விவாத நிகழ்ச்சிகளையெல்லாம் கலந்துக்கிறாங்க. அதற்கு முன்னாடி வலதுசாரி அப்படின்னு யாரையாவது கூட்டிகிட்டு உட்கார வைப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் அவங்கள உட்கார வச்சு ஒரு கருத்துருவாக்கத்தை மக்கள் மனசில் விதைக்கிறது, பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷத்தை விதைக்கும் வேலையை தான் இன்றைக்கி தமிழக ஊடகங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. 2017 இதைத்தானே பார்த்துட்ருக்கோம் நாங்கள். அது கூடவா எங்களுக்கு புரியாது? இல்லை மக்களுக்கு புரியாதா? மக்கள் என்ன அந்தளவுக்கு முட்டாளா? எதனால் இதில் செய்யணும்? ஏன்னா இங்கே வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலையை மக்கள் மனசில் விதைக்கணும். அதே சமயம் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மனசில் வைக்கணும். இப்போ இங்கே என்ன நடக்கும் விவாதத்தில்? திமுகக்காரன், காங்கிரஸ்காரன், விசிகாரன், நெறியாளர், இவங்க 4 பேரும் சேர்ந்து பாஜகவை கேள்வி கேட்பாங்க, பாஜகவை கார்னர் பண்ணுவாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து கேள்வி கேட்பாங்க. அதற்கு வந்து ஒரு நேரம் இருக்கும். அதாவது இவங்க 4 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா விவாதத்தில் வந்து 30 நிமிஷம் பேசுவாங்க. ஆனால் பதில் சொல்கிறதுக்கு பாஜகக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் கிடைக்கும். அதுக்குள்ளே அவங்கள டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்க 4 பேர் வந்து குறுக்க பூந்து உழுந்து அவரை பேச விடாமல் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இவ்வளவு நுணுக்கமாக அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிறது தமிழக ஊடகங்கள். அதுதான் உண்மை. தமிழக ஊடகங்கள் வந்து செய்தி நிறுவனங்கள் அல்ல, அரசியல் கட்சிகளுடைய பிரான்ச்சாக செயல்படுகிறது, திமுகவுடைய கிளையாக செயல்படுகிறது. அப்புறம் நீ வந்து கோடி மீடியான்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? என்ன தகுதி இருக்குது? நீ அதை விட மோசமான கொத்தடிமை மீடியா, வேசி மீடியா, அப்படி தான் சொல்லணும். உண்மையிலேயே நீங்கள் நடுநிலையாளர்கள்னால் என்ன பண்ணியிருக்கணும்? தமிழகத்துடைய ஆளும் கட்சி திமுக, இந்தியாவுடைய ஆளும் கட்சி பாஜக, அவங்க 2 பேரும் வரணும் கண்டிப்பாக. தமிழகத்துடைய எதிர்க்கட்சி அதிமுக, இந்தியாவுடைய எதிர்க்கட்சி காங்கிரஸ், அவங்க 2 பேர் வரணும். 4 பேர் ஆச்சு. தமிழகத்தில் வந்து இதற்கு பிறகு அடுத்த பலமான கட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி யார்? நாம் தமிழர் கட்சி. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலையே 7%, இப்போ 8% மேலே வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு 4வது பெரிய கட்சியில் 5வது பெரிய கட்சியாக வராங்க. 35 லட்சம் பேர் வந்து அவங்கள நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது அவங்களுடைய குரலுக்கும் நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்கணும், அவங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அப்போது இங்கே ஊடக விவாதத்தில் ஒரு 5 கட்சிகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்கிறார் அப்படின்னா திமுக, காங்கிரஸ், பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, இவங்க தான் வந்து இந்த ஊடகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவர்கள். சரிதானே நான் சொல்கிறது? பிசிகாவுக்கு 2% இருக்குது வாக்கு, அவங்க உட்காரலாம். ஆனால் நாம் தமிழர் உட்காரக்கூடாது. மதிமுகவுக்கு 1% இருக்குது வாக்கு, அவங்க வந்து உட்காரலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி உட்காரக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக அழிஞ்சே போச்சு. தமிழகத்துலேயும் கேரளாவிலேயே மட்டும்தான் உயிரோடு இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா மொத்தமாகவே 3 சீட்டோ 4 சீட்டோ தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து டிவி விவாதத்தில் உட்காரலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இடம் கிடையாது. 8% மேலே வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் 234 சட்டசபை தொகுதிகளிலும் 40 மக்களவை தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கிடையாது. இதுதானே உங்கள் போங்காட்டம். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை? ஏன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி 5 பேர் திமுக, பாஜக, காங்கிரஸ், அதிமுக, நாம் தமிழர் கட்சி, இப்போ 5 பேர் வந்து விவாதத்தில் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அங்கே என்ன ஆகும்? அதிமுகவும் திமுகவை எதிர்ப்பாங்க, பாஜகவும் திமுகவை எதிர்ப்பாங்க, நாம் தமிழர் கட்சியும் திமுகவை எதிர்ப்பாங்க. அப்போது இங்கே திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்கான வேலையை ஊடகம் செஞ்சு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஏன்னா இவங்கெல்லாம் எதிர்த்து பேசினாங்க, இவங்கெல்லாம் எதிர்த்து திமுகவை கேள்வி கேட்டாங்கன்னா அது அவங்களுக்கு சங்கடம் தானே. திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு சங்கடம் வர மாதிரி வந்து தமிழக ஊடகங்கள் நடந்துக்குவாங்களா? நடந்துக்கவே மாட்டாங்க. முதலாளிக்கு வந்து விசுவாசமாக நடந்துக்கணும் இல்லையா?
அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரையும் விவாதத்தில் சேர்ந்த மாதிரி உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி தனித்தனியாக இருக்கிறதுனால அதிமுகவும் பாஜகவையும் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது. நீ எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருந்தாலும் உனக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைமை. நாம் தமிழர் கட்சி பாஜகவையும் கேள்வி கேட்குறாங்க, திமுகவையும் கேள்வி கேட்குறாங்க. அவனை கேள்வி கேட்க விடு, அதைத்தானே நம்ம சொல்கிறோம். அப்போ திமுகவை எதிர்த்து பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி 3 பேரும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விகள் மக்கள் மனசில் போய் விழும். மக்களுடைய மனநிலையில் வந்து திமுக ஆட்சி மேலே ஒரு அதிருப்தி வரும். திமுக செய்கிறது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? திமுக சார்பிலேயே வந்து ஒரு 4 பேர், இந்த பக்கம் எதிர்கட்சிக்கு சார்பில் ஒருத்தரோ 2 பேரும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? அப்போ தான் எப்போ பாரு நீ வந்து பாஜகவுக்கு எதிராக கேள்வி கேட்டுகிட்டே இருக்கலாம். திமுக எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாது. இந்த 3 வருஷம் ஆட்சியில் என்னடா பண்ணீங்க அப்படின்னா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு 3 திட்டம். ஒன்று வந்து காலை உணவு திட்டம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிருக்கான இலவச பேருந்து, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான உரிமை தொகை. இதை தவிர 3 வருஷத்தில் வேறு ஏதாவது செஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியுமா? இதை தவிர வேறு ஏதாவது வந்து முதல்வர் பேசுகிறாரா? இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏதாவது பேசுகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த 3 திட்டத்தை வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சாச்சு, அவ்வளோதான் விஷயம். ஏன் அப்படின்னா இங்கே தமிழக ஊடகங்கள் செய்த வேசித்தனத்தால் தான். எதற்காக? திமுகவுக்கு ஆதரவான ஒரு கருத்துருவாக்கத்தை மக்கள் மனசில் கொண்டு போகணும். திமுக நல்லாட்சி செய்வது போலான ஒரு கருத்துருவாக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். திமுகவை யாரும் கேள்வி கேட்காத மாதிரி இவங்கெல்லாம் வந்து பாதுகாப்பாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்கக்கூடாது, அமைச்சர் உதயநிதியை கேள்வி கேட்கக்கூடாது, மற்ற எந்த அமைச்சர்களையும் இவங்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க. திமுக என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து மக்கள் மனசில் விதைக்கணும். திமுக சனாதனத்தை ஒழிப்போம் சொல்லுவாங்களா, உடனே ஆமாம் சனாதனத்தை ஒழிப்போம். நீட்டை ஒழிப்போம் சொல்லுவாங்களா, ஆமாம் நீட்டை ஒழிப்போம். சரி, நீட்டை எப்படி ஒழிப்ப? கேட்க மாட்டாங்க. சனாதனத்தை எப்படி ஒழிப்ப? கேட்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி பணம் வரல, சரி ஜிஎஸ்டி பணம் வரல அப்படின்னு பாஜகக்காரங்களை பார்த்து கேட்க தெரியுது இல்லை? சரி, அதே மாதிரி கேள்வியை ஜிஎஸ்டி பணம் போன மாதமும் வரலன்னு சொன்னீங்க, இந்த மாதமும் வரலன்னு சொல்கிறீங்க. அப்போ போன மாதம் பணம் வந்துருச்சா? அப்போ வந்துருச்சுன்னா வந்துட்டு தானே இருக்குது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் ஜிஎஸ்டியை வச்சு அரசியல் பண்ணுறதில்ல. ஏன் நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க? இந்த மாதிரி கேள்வி எல்லாமும் திமுகவை பார்த்து கேட்கணுமா வேண்டாமா? கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா திமுகவை பார்த்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னா பாஜக மேலே இருக்கக்கூடிய அந்த கோபம் வந்து குறைஞ்சிரும். அது வந்து டைல்யூட் ஆகிடும். மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஜக மேலே கோபம் வரணும், பாஜக மேலே வெறுப்பு வரணும். அப்போ தான் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இல்லைன்னா உண்மை தெரிஞ்சதுன்னா அப்புறம் பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்களுக்கு என்ன தடை இருக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பிரச்சனை இருக்குது? பாஜகவால் வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றுமே கிடையாது. செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறது, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுறது, இதெல்லாம் வச்சு இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கான பிரச்சனைகள். செந்தில் பாலாஜி கைது பண்ணி அவன் ஜெயிலுக்கு போனதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு? இப்போது ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனையை மக்களுடைய பிரச்சனையாக திணிக்கக்கூடிய வேலையை திமுக பார்க்கும், அதே வேலையை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பார்க்கும். இதைத்தான் வந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த 5 வருடங்களும் இதுதான் பண்ணுறாங்க. இன்றைக்கி மீடியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சங்கிகளுக்கு வேலையே கிடையாது. இத்தனைக்கும் இவங்கெல்லாம் வந்து கார்ப்பரேட் எதிர்ப்பேம்பாங்க. அம்பானி, அதானியோடைய நிறுவனங்கள் தான் வந்து இன்றைக்கி தமிழகத்தில் செய்தி ஊடகங்களாக இருக்குது. அவங்களும் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் தான். ஆனால் அந்த கார்ப்பரேட்டில் வேலை செய்கிறது யார் அப்படின்னா இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் தான். சம்பளம் கொடுக்குற முதலாளிக்கு விசுவாசமாக இருக்காங்களோ இல்லையோ, இங்கே வந்து இந்த கிம்பளம் கொடுக்குற முதலாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக விசுவாசமாக இருக்கிறாங்க. அவ்வளோ விசுவாசம். இந்த தரங்கட்ட தமிழக ஊடகத்தில் இனிமே விவாதத்தில் பாஜகவினர் கலந்து கொள்ளக்கூடாது. அண்ணாமலை அவர்களுக்கு அது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நேற்று கூட வந்து திரு ராஜவேல் நாகராஜன் வந்து இது தொடர்பாக ஒரு காணொலி போட்டிருந்தார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் வந்து நானும் இந்த காணொலியை வந்து பேசுகிறேன். அவர் சொன்னது கரெக்டு தான். தமிழக ஊடகங்களில் இனிமேலும் வந்து பாஜகவினர் கலந்து கொள்ளக்கூடாது. அதே மாதிரி வலதுசாரி, ஆன்மீகவாதி இந்த மாதிரி யாராவது பேரில் வந்து உட்கார்ந்து அவர் சொல்கிற கருத்தை பாஜகவோட கருத்துன்னு இவங்க வந்து நிரூபிக்க பார்க்குறாங்க இல்லையா, அதற்கும் தடை போடணும். நாங்களும் இந்த ஊடகத்தில் இனிமேல் கலந்துக்க மாட்டோம். அங்கே வந்து பாஜக சார்பாவோ இல்லை வேறு யாரோ பேசுகிறத வந்து பாஜகவோட கருத்தாக நீங்கள் வந்து முன்வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக ஆணித்தரமாக சொல்லணும். அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். எப்படி இருந்தாலும் அதிமுக காரங்களும் வந்து ஊடகத்துக்கு போக போகிறதில்ல. அவங்கக்கிட்ட நம்மளே கூட ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், அதிமுகவினரும் ஊடகத்தை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களே வாய்ப்பு கொடுக்கறதில்ல. அப்போ தமிழகத்துடைய முக்கியமான எதிர்க்கட்சிகள் யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காம திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களே உட்கார வச்சு பேசிக்கிட்டோம். அந்த நெறியாளர் இருக்கார்ல,
அதை செஞ்சாலும் இவங்கெல்லாம் வழிக்கு வர போகிறதில்ல. ஆனாலும் தேவையில்லை அப்படின்னு விட்டு தள்ளுங்க. அங்கே போய் உட்கார்ந்துட்டு இவங்களுடைய அந்த கருத்துருவாக்கத்துக்கு நம்மளே வந்து உதவி செஞ்சிட்ருக்கோம். அதுதான் உண்மை. பாஜகவுக்கு எதிரான கருத்துருவாக்கத்துக்கு பாஜகவினரே போய் உட்கார்ந்து அங்கே இவங்க இடக்கு மடக்க கேள்வி கேட்க வச்சு அதற்கு நம்ம பதில் சொல்லத்துக்கு தெரிஞ்சாலுமே பதில் சொல்ல விடாமல் செஞ்சு அதற்கு நம்மளே வந்து உதவி செய்கிறதுக்கு பதிலாக பேசாமல் உட்கார்ந்துருக்கலாம். அதனால் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது, பாஜகவினர் அதிகாரப்பூர்வமாக விவாத நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை தடை செய்யுங்கள். இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், தயவு செய்து சொல்லுங்கள். அப்போ தான் இவங்களுக்கு உரைக்கும். மக்களுக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கலாம். இவங்களுடைய அந்த இரட்டை நிலைப்பாடை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காகவாது தயவு செய்து இது செய்யுங்க. நன்றி, வணக்கம்.